தீக்ஷி, எழுந்துருமா. இப்பவே எழுந்தாதான் நேரமா மண்டபத்துக்கு போக முடியும் என அவளை எழுப்பிக் கொண்டு இருந்தார் காயத்ரி. அத்தை, இன்னும் கொஞ்ச நேரம் தூக்கம் வருது அத்தை. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் தூங்குறனே என கெஞ்சலாக கூறினாள் தீக்ஷன்யா. எழுந்துரு தீக்ஷி, கழிவு பொருள் எல்லாம் நீ தானே எரிய விடணும். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு உன்னோட இஷ்டம் போல இருக்கலாம் என்றார் காயத்ரி. சரிங்க அத்தை என சினுங்கியபடியே எழுந்தமர்ந்தாள் தீக்ஷண்யா. அப்போது மோகனா கீதா இருவரும் உள்ளே வந்து உலக்கையை எடுத்த மோகனா பின்னால் வந்த யாழையிடம் கொடுத்து, இத கொண்டு போய் பின்னாடி தோட்டத்துல போடு என்றவர். தீக்ஷண்யா, யூஸ் பண்ண பொருள் எல்லாம் எடுத்து கீதா அக்கா கையில கொடுத்துரு. அக்கா, நீயும் காயத்ரியும் போங்க, நான் இவள கூட்டிட்டு வரேன் என்றார் மோகனா. சரி மோகனா, இவ உன்கிட்ட நிறைய செல்லம் கொஞ்சுவா. இன்னைக்கு ஒரு நாள் பாவம் பார்க்காம கொஞ்சம் அதட்டியே வை என சொல்லிவிட்டு கீதா காயத்ரி இருவரும் அங்கிருந்து நகர மோகனாவை பாவமாக பார்த்த தீக்ஷன்யா, அத்தை, எதுக்கு இப்பவே எழுப்பி தொல்லை பண்றீங்க? நீங்க நைட்டு தானே சொன்னீங்க சக்தி மாமா வராம என்னை எழுப்ப மாட்டேன்னு. ஆனா என்னை இப்பவே எழுப்பி டார்ச்சர் பண்றீங்க. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அத்தை. சக்தி ஃப்ளைட் ஏறிட்டான் தீக்ஷி. இன்னும் 1 மணி நேரத்துல அவன் வந்துடுவான். அவன் வர்றதுக்குள்ள நீ ரெடியா இருக்கணும். அப்பதான் உனக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் அவன் செய்ய முடியும். இப்படி அழுக்கு பொண்ணாவே இருந்தனா எப்படி என மோகனா கேட்க, இப்போ போய் குளிக்கணுமா அத்த? சக்தி மாமா வந்ததுக்கு அப்புறம் நான் ரெடி ஆயிக்கிறேன். ப்ளீஸ் அத்த, கொஞ்ச நேரம் தூங்க விட. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் தூங்கிட்டே இருக்கலாம். உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் உன்னை டார்ச்சர் பண்ண தான் செய்வாங்க. நீ கொஞ்சம் பொறுத்துட்டு தான் ஆகணும். போ, போயிட்டு பாத்ரூம்ல இருந்ததெல்லாம் இந்த கவர்ல போட்டு எடுத்துட்டு வா. சூரிய ஒளி படுறதுக்கு முன்னாடி எரிய விடணும் என ஒரு கவரை அவள் கையில் திணித்தார். இந்த சக்திக்கு அறிவே இல்ல. என்ன பத்தி தெரிஞ்சும் நேரமா வரான். அவன் வேணும்னே தான் வருவான். என்ன பழி வாங்குறதுன்னா அவனுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ச்சே, இனிமேல் உன்னை மாமான்னே சொல்ல மாட்டேன் போடா என தூக்கத்திலிருந்து எழுப்பிவிட்ட கோவத்தை கூட அவன் மேலே காட்டிவிட்டு மோகனா கொடுத்த கவரை வாங்கி கொண்டு குளியலறைக்குள் வந்து முகம் கழுவி விட்டு அவள் யூஸ் செய்த நாப்கினை எடுத்து மோகனா கொடுத்த கவரில் போட்டு கையில் சோப்பு போட்டு கழுவி விட்டு வெளியே வந்தாள். அவளுக்காக காத்திருந்த மோகனா அவளை அழைத்து கொண்டு வீட்டின் பின்னால் இருந்த தோட்டத்திற்கு வந்து நாப்கினை அவள் கைப்படவே எரிய விட சொன்னார். அத்த, நெருப்பு என் மேல வந்து பட்டுச்சுன்னா என்ன பண்றது? நீ ஏன் எரிய விட என்ன தீக்ஷி பாவமாக சொல்ல. தீக்ஷி, நீ யூஸ் பண்ணது நீ தான் எரிக்கணும். நாங்க எல்லாரும் இங்க தானே இருக்கோம். ஒழுங்கா எரிய விடு. நல்ல நாள் அதுமா என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்காத என நம்பி அதட்டினார். அத்த, நம்ம ஓவரா பண்ணுது. நீ வா, என் கூடவே இரு. தீக்ஷி தைரியமா எரிய விடுற என்றால் நமியை மறுத்தபடி. நமி, நீ கொஞ்சம் சும்மா தான் இர என அவரிடம் கூறிய வள்ளி தீக்ஷண்யாபுரம் திரும்பி, தீக்ஷிகன்னு இங்க பாரு. இத நீ தான் எரிக்கணும். உன் பக்கத்துல யாரும் வரக்கூடாது. அந்த புகை கூட உன் மேல படக்கூடாது. சீக்கிரம் இதை முடிச்சிட்டு வா. இன்னும் நிறைய சடங்கு பாக்கி இருக்கு. சக்தி வர்றதுக்குள்ள உன்னை ரெடி பண்ணணும் என்றார். எப்போதும் எதையோ கேள்வி கேட்டுக் கொள்பவள் இந்த சில நாட்களாக சொல்வதை சமத்தாக கேட்டாள். அவளுக்கு ஏதாவது என்று தெரியவில்லை என்றாலும் அனைவர் முன்னிலையிலும் அதை பற்றி கேட்க அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை. வீட்டிலுள்ள அனைவருக்கும் தீக்ஷண்யாவின் மாற்றத்தை கவனித்துக் கொண்டுதான் இருந்தனர். அவர்களுக்கும் தீக்ஷி பெரிய பெண்ணை போல மாறி வருவது சந்தோஷமாக தான் இருந்தது. நமக்குதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்ன இருந்தாலும் துருதுருவென்று இருக்கும் மகள் இப்போது அமைதியாக அதிகம் பேசாமல் இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை என்றாலும், ஒரு வீட்டிற்கு மருமகளாக போகிறவள் இந்த பக்குவத்துடன் தான் இருக்க வேண்டும் என நினைத்து மனதை தேற்றிக் கொள்வார். வள்ளி சொன்னது போல தீக்ஷண்யா செய்யவும் அவளுக்கு சற்று தூரம் தள்ளி இருந்த இடத்திலிருந்த செயற்கை குளத்தை புவி யாழி இருவரும் அலங்கரித்துக் கொண்டிருக்க, வள்ளி ஐஸ்வர்யா இருவரும் தீக்ஷண்யா உபயோகித்த உலகையே மஞ்சள் குங்குமம் தடவி சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். ஹரிஷ் குடும்பம் அனைவரும் நேரத்திலேயே வந்திருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, வியான் ஷன்வி கூட நேற்று காலையிலேயே வந்திருந்தனர். ஏனென்றால் அவர்களால் விழாவில் கலந்து கொள்ள முடியாது. ஷன்வி நடித்த சீரியலின் பாகம் 2 நாள் முன்னால் தான் ஒளிபரப்பாகி இருந்தது. சீரியல் குழுவே ஆச்சரியப்படும் அளவிற்கு மக்கள் மத்தியில் அவள் ரோலுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் கிடைத்தது. சமூக வலைத்தளங்களில் அவளுக்கென்று நிறைய ஃபேன் பேஜ் உருவாக அவளை ஃபாலோ செய்பவர்களும் அதிகமாகி இருந்தனர். அதேபோல் வியான் விளையாடிய முதல் டெஸ்ட் மேட்சில் 12 பாலுக்கு 50 ரன்னும் 31 ரன் கொடுத்து 2 விக்கெட்டும் எடுத்து அவனின் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள ஊக்குவித்தது. அவனுமே இந்தியாவிற்காக ஒரு போட்டியிலாவது விளையாடி முடித்த பிறகுதான்
தன் பின்னணியை தெரியப்படுத்திக் கொள்ளலாம் என்ற முடிவில் இருந்தான். அதனால் அவர்கள் இருவரும் காலையில் வீட்டில் நடக்கும் விழாவில் மட்டும் கலந்து கொண்டு சென்னை கிளம்பி விடுவார்கள். வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லிவிட்டதால் அவர்களும் சரி என சொல்லிவிட்டனர். தீக்ஷண்யா தான் கொஞ்சம் முரண்டு குடித்தாள். அவளையும் வியான் ஷன்மி இருவரும் சேர்ந்து சமாளித்து விட்டனர். தீக்ஷண்யா போதும் வா என மோகனா கீதா இருவரும் அவளை அழைத்து கொண்டு அவள் அறைக்கு வந்து தினேஷ் எடுத்து வந்த ஆடையை எடுத்து அவளிடம் கொடுத்த மோகனா, இந்த தீக்ஷி போய் குளிச்சுட்டு வா என்றார். அத்தை, எனக்கு சக்தி மாமா கொண்டு வர ட்ரெஸ் தான் வேணும், இது வேணாம் என தீக்ஷண்யா சொல்லவும் மோகனா கீதா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். பின்னே அவனை பிடிக்காது, அவனை பார்த்து பார்த்து செய்வது மட்டும் பிடித்தால் அவர்களுக்கு சிரிப்பு வராதா என்ன? தினேஷ் அவளுக்கு பாவாடை தாவணியை எடுத்து வந்திருந்தார். அந்த ஆடையை பார்த்துவிட்டு பிடிக்காமல் தான் அவள் சக்தி கொண்டு வந்து தரும் ஆடையை கேட்டாள். ஆனால் அவள் அறியாத ஒன்று, தெரிந்தோ தெரியாமலோ அவள் ஆண் மனதில் சக்தி செய்யும் அனைத்தும் அவளுக்கு பிடித்துதான் இருந்தது. சக்தி செய்வதற்கு மாற்றாக யாராவது ஏதாவது செய்தால் அது அவளுக்கு பிடிக்கவில்லை. சக்தி செய்வது மட்டுமே முன்னணியில் இருக்கிறது என்பதை அவள் அறியவில்லை. இனியும் அவள் அதை அறிந்து கொள்ள மாட்டாள். விவரம் தெரியாத போதே அவனை பிடிக்கவில்லை என்று வீம்பு பிடித்துக் கொண்டு சுற்றி வருபவள், விவரம் மட்டும் தெரிந்தால் சக்தியை வேண்டுமென்றே காயப்படுத்துவாள் என்பது 100க்கு 100 உண்மை. அத்தை, எதுக்கு சிரிக்கிறீங்க? எனக்கு இது வேண்டாம். சக்தி மாமா கிட்ட ட்ரெஸ் கேளுங்க, அதுதான் எனக்கு சரியா இருக்கும் என தீக்ஷண்யா சொல்லவும் அவளை முறைத்த அக்கா தங்க இருவரும், 10 நிமிஷம்தான், இந்த துணியை போட்டு ஒழுங்கா குளிச்சுட்டு வா, சடங்கு முடிஞ்ச உடனே உன் சக்தி மாமா கொண்டு வந்து கொடுக்குற துணியை நீ போட்டுக்கலாம் என்றார் மோகனா. சரி என அரைமனதாக தலையாட்டிய தீக்ஷண்யா தாவணியை மோகனாவிடம் கொடுத்துவிட்டு மற்ற ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தாள். அக்கா, நீ போய் பசங்க எல்லாரையும் எழுப்பி ரெடியாக சொல்லு, இன்னும் 1/2 மணி நேரத்துல சக்தி வந்துருவான், மண்டபத்துல இருந்து கூட எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டாங்க என்றார் மோகனா. சரி, நான் அவங்கள கவனிக்கிறேன், நீ இவள ரெடி பண்ணிடு. திரும்பவும் சொல்றேன், அவ கொஞ்சுவா, அவளுக்கு ஏத்தது மாதிரி நீயும் ஆடாத, அப்புறம் ஓவரா செல்லம் கொஞ்சுவா என சொல்லிவிட்டு கீதா ஹாலுக்கு வரவும் அப்போதுதான் வசந்த் உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது. வாங்க வாங்க, இப்பதான் வர நேரமா? எப்ப வர சொன்னா எப்ப வரீங்க என கீதா கேட்க, ரொம்ப வேலை கீதா, தப்பா நினைச்சுக்காதீங்க என வசந்த் சொல்லவும், சரி போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் பசங்க எல்லாரையும் எழுப்பி விடுறேன் என்றார் கீதா. ஹரிஷ் தினேஷ்லாம் எங்க போயிட்டாங்க? பெரியவங்க எல்லாருமே சரோ அத்தை கூட மண்டபத்துல இருக்காங்க, நீங்க போயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க என சொல்லிவிட்டு கிச்சனுக்கு வந்தவர் அகிலா வர்ஷா இருவரும் சமையல் செய்து கொண்டிருப்பதை பார்த்து புன்னகையுடன், எல்லாம் முடிஞ்சுதா என கேட்டார். அத்தை சொன்னது எல்லாமே செஞ்சு வச்சுட்டோக்கா, இங்க காஃபி, டீ, பால் 3 ஃப்ளாஸ்க்லயும் ஊத்தி வச்சிருக்கோம், நீங்க போய் ரெடி ஆகுங்க, நாங்க பசங்களை எல்லாம் எழுப்பி விட்டுட்டு நாங்களும் போய் ரெடி ஆகுறோம் என்றார் வர்ஷா. நான் நிஷாக்கு மட்டும் பால் கொண்டு போறேன், நீங்க மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு சீக்கிரம் ரெடி ஆகுங்க, தீக்ஷண்யாவுக்கு மருந்து கூட எதையும் கண்ணில் காட்டிட வேணாம் என சொல்லிவிட்டு பாலை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு ஆத்ரேயன் சரவணன் இருவரும் இருந்த அறைக்கு வந்தார். அங்க ஆத்ரேயன் சரவணன் இருவருக்கும் நடுவில் படுத்து இருந்த நிஷா சரவணனின் நெஞ்சில் முகத்தை புதைத்து தொங்கிக் கொண்டிருந்தாள். இவளுக்கு இந்த வயசுல கோவம் மூக்குக்கு மேல வருது. என் பையனை நான் கூட கஷ்டப்படுத்தினல, வந்தவளும் அவனுக்கு பிறந்ததும் கஷ்டப்படுத்திட்டே இருக்குங்க. பெருசான உடனே நீ பண்ணதெல்லாம் சொல்லி காட்டி உன் டிக்கிலே அடிக்கிறண்டி என்று 3 வயது குழந்தையின் மேல் செல்லமாக கோபத்தை காட்டியவர் பால் கிளாஸை மேஜையில் வைத்துவிட்டு சரவணன் ஆத்ரேயன் இருவரையும் எழுப்பினார். இருவரும் எழுந்து கொள்ள சரவணன் அணைப்பில் இருந்து நிஷாவும் எழுந்து, பாத்தி, நிஷா குட்டி கேர்ள் சீக்கிரம் எழுந்துட்டா, நீ நிஷா குட்டிக்கு சாக்கி கொடு என கேட்க, காலையில எழுந்த உடனே உனக்கு சாக்கி வேணுமா என அவளை செல்லமாக முறைத்து பார்த்த கீதா மேஜையில் இருந்த பால் கிளாஸை எடுத்து அவள் கையில் கொடுத்து, இப்போ நீ பால் குடிச்சா மட்டும்தான் இனியாவை நான் கூப்பிடுவேன், அதுவும் அடம் பண்ணாம சம்மத்து பொண்ணா நான் சொல்றதை கேட்கணும், அடம் பண்ணுனா ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருவேன், அப்புறம் நீ இனியாவை பார்க்கவே முடியாது என அவள் அம்மா எங்கே என்று கேட்கும் முன்னே முந்திக்கொண்டு அவளை மிரட்டி வைத்தார் கீதா. காரணம், இன்று அவருக்கு பல வேலை இருந்தது. இதில் இவளும் அடம் பண்ணினாள் என்றால் ஒரு வேலையும் ஓடாது. அதனால் முன்கூட்டியே இனியாவை வைத்து மடக்கிவிட்டார் அவர். அதுவும் இப்போதுதான் காய்ச்சல் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. மீண்டும் அழுது ஆர்ப்பாட்டம் செய்தால் காய்ச்சல் வந்து அவதிப்படுவது அவள் மட்டுமல்ல, அனைவரும் தான் என்று நினைத்துதான் கூறினார். பாத்தி, நிஷா குட் கேர்ளா, நீ ஹாஸ்டல் விடாது பாத்தி, நிஷா குட்டி ஹாஸ்டல் போனா அழுவா,
அம்மா இல்லன்னா நிஷா குட்டி பாவம் என நிஷா சொல்லவும் அவளை ஆத்ரேயன் சரவணன் இருவரும் சிரிப்புடன் பார்க்க கீதா அவள் நெற்றியில் முத்தமிட்டு, நீ சமத்து பொண்ணா அமைதியா இருந்தனா உன்னை ஹாஸ்டல் சேர்த்த மாட்டேன். இப்ப சீக்கிரம் பாலை குடி, நான் உன்னை குளிக்க வச்சு ரெடி பண்ணி விடுறேன் என்றார். சரி பாத்தி, நான் பால் குடிக்கிறேன் என தலையை அழகாக ஆட்டி நிஷா பாலை குடிக்க அவளை பார்த்து மூவரும் புன்னகைத்து, ரேயா சரவணா 2 பேரும் பக்கத்து ரூம்ல குளிச்சுட்டு ரெடியாருங்க. அகிலா சுத்தியும் வர்ஷா பெரியம்மாவும் காஃபி கொடுப்பாங்க என இருவரையும் அனுப்பி வைத்தார். அவர்கள் சென்றதும் நிஷாவை தூக்கி கொண்டு குளியலறைக்குள் வந்து பாத்ரூமில் உட்கார வைத்து குளிப்பாட்டி பிங்க் கலர் பிரின்சஸ் கவுனை போட்டுவிட்டு கொஞ்சமாக வளர்ந்திருந்த அவள் முடியை தென்னமரம் போல் உச்சியில் ஒற்றை குடுமையை போட்டுவிட்டு முகத்திற்கு பவுடர் அடித்து மை வைத்து அவள் ஏற்கனவே அணிந்திருந்த செயின் தோடையெல்லாம் கழட்டிவிட்டு மெல்லிய முட்டுத்தோடையும் செயினையும் அணிவித்துவிட்டு அவளை நெட்டி முறித்தார். பாத்தி, நிஷா குட்டி சம்மத்தா, அம்மா கூட போகுவா என நிஷா கேட்க மையை எடுத்து அவள் தாடியும் கீழ் வைத்துவிட்ட கீதா, பாட்டி குளிச்சுட்டு வர, அது வரைக்கும் நிஷா குட்டி இப்படியே பெட்ல உட்காந்துருக்கணும் என அவளை தூக்கி பெட்டில் உட்கார வைத்தவர் அவள் கையில் தன் போனை கொடுத்து, நிஷா குட்டி கத்திரிக்காய் பாட்டு கேட்டுட்டு இருங்க, வந்துடுறேன் என சொல்லி அவளுக்கு யூடியூபில் பாட்டை போட்டு கொடுத்து விட்டு ஆடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டார். அங்கு தீக்ஷண்யா குளித்து முடித்து வெளியில் வந்ததும் அவளுக்கு தாவணியை கட்டிவிட்ட மோகனா கால் முட்டி வரை அடர்த்தியாக பறந்திருந்த கூந்தலை ஹேர் ட்ரையர் உதவியுடன் காய வைத்து பிரெஞ்ச் ஸ்டைலில் அலங்காரம் செய்து வள்ளி கொண்டு வந்து கொடுத்த 15 முழம் மல்லிகை பூவையும் கனகாம்பரம் பூவையும் ஒன்றாக சுத்தி வைத்து விட்டவர் முகத்திற்கு எந்த ஒரு அலங்காரமும் செய்யாமல் பவுடரை எடுத்து பொட்டு மட்டும் வைத்து விட்டார். இப்போது மேக்கப் போட்டாலும் அது கலைந்துதான் போக போகிறது, அதற்கு சிம்பிளாகவே இருக்கட்டும் என நினைத்தார். அதன் பின் தினேஷ் வாங்கி வந்த சிவப்பு ரத்தினக்கல் பதிந்த ஆரத்தையும் சரோ கொடுத்த முத்து மாலையையும் அணிவித்து ஹரிஷ் வீட்டிலிருந்து கொண்டு வந்த வயிற்று வரை தொங்கும் லக்ஷ்மி தெய்வத்தின் உருவம் பதித்த 7 சவரன் ஆரத்தையும் அணிவித்து வயிற்றில் அதே லக்ஷ்மி தெய்வத்தின் உருவம் பதித்த ஒட்டியானம் அணிவித்து விட்டார் அவர். அத்தை, இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, இதை மட்டும் கழட்டிடுங்க என சரியாக ஹரிஷ் அவளுக்காக கொடுத்த 10 சவரன் நகையை கை காட்டி பாவமாக கூறினாள் தீக்ஷண்யா. தீக்ஷி, கொஞ்ச நேரம் தான் இதெல்லாம் போட்டுட்டு இருக்க போற, அதுக்கப்புறம் எல்லாமே சக்தி கொடுக்கறதா போட்டுப்ப. இது உனக்கு ஹரிஷ் மாமா வீட்ல இருந்து போட்டது, இத கழட்டக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படும், அவங்க முன்னாடி இதெல்லாம் சொல்லவும் கூடாது. இந்த 10 சவரன் நகை வெறும் நகை மட்டும் கிடையாது, அவங்க உன் மேல வச்சிருக்கிற பாசமும் உரிமையும் தான் குறிக்குது, புரியுதா என மோகனா பொறுமையாக கூறவும், சரி அத்தை, எனக்கு புரியுது என தலையை ஆட்டினாள் தீக்ஷண்யா. அதிகாலை 5 மணிக்கு தீக்ஷண்யா மோகனா இருவரையும் தவிர்த்து அனைவரும் தோட்டத்தில் கூடியிருந்தனர். மண்டபத்திலிருந்து பெரியவர்களும் சக்தியுடன் ரேவதி, மீனா, உதயா கூட வந்து விட்டிருந்தனர். கீதா, எல்லாம் ரெடியா இருக்கு, நீயும் நம்மையும் போய் தீக்ஷண்யாவை கூட்டிட்டு வாங்க என வள்ளி செல்லவும், பொறுமையா அழைச்சிட்டு வாங்க என சரோவும் கூறினார். சரிங்க அத்தை என சொல்லிவிட்டு நமி, கீதா இருவரும் தீக்ஷண்யா அறைக்கு வந்து அவளின் தோற்றத்தை பார்த்து அதிர்ச்சி கலந்த புன்னகையுடன் அவர்களின் முகம் மலர்ந்தது. அண்ணி, இது என்னோட பொண்ணா? என்னால நம்பவே முடியல, இப்பவே கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கா என நமியும், ஐயோ என் தங்கம் எவ்வளோ அழகு, இன்னைக்கு தேவதையே வானத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கு என கீதாவும் ஒன்றாக சொல்லி கீதா அவளை நெட்டி முறித்து தன் கண்ணோரம் இருந்த மையை எடுத்து அவள் தாடையின் கீழ் வைத்துவிட்டு, என் மருமக மேல யாரோட கண்ணும் படக்கூடாது என்றார். அதை கேட்டு தீக்ஷண்யா அழகாய் சிரிக்க அது கூட அவளை பேரழகியாக காட்டியது. அண்ணி, அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க, அத்தை வேற நேரமாகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வாங்க போலாம் என நம்பி சொல்லவும் மூவரும் தீக்ஷண்யாவை அழைத்து வர தூரத்திலிருந்து அவளை பார்த்த அனைவரும் அசந்து போயினர். கீதா பொய் சொல்லவில்லை, உண்மையாகவே வானத்திலிருந்து குதித்த தேவதை போல் அத்தனை அம்சமாக இருந்தாள் தீக்ஷண்யா. அதுவும் அவள் அணிந்திருக்கும் நகை அத்தனை அழகாக அவளை காட்டியது. விடுந்தும் விடியாமலும் இருந்த காலை பொழுதில் அவளின் வதனத்தை பார்த்த சக்திக்கு மூச்சு முட்டியது. ஒரு நொடி அவளை பார்த்து அசந்து போனவன் சட்டென திரும்பி தலையில் அடித்து கொண்டான். சக்தியின் ரியாக்ஷன் யார் கவனித்தார்களோ இல்லையோ, ரேவதி, மீனா இருவரும் கவனித்தனர். பின்னே அவர்கள் வந்ததே இருவருக்கும் இருக்கும் சண்டையையும் கொஞ்சம் குறைத்து விடத்தானே. அதனால்தான் தீக்ஷண்யாவை பார்த்து அசந்து போனாலும் அவர்களின் கண்கள் சக்தியையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. மீனா,
கண்டிப்பா சக்தி இந்த பொண்ண லவ் பண்ணாம இருந்தது தான் ஆச்சரியம். அந்த துர்கா தேவியே வந்த மாதிரி அத்தன அழகா இருக்கா. உலகத்துல இருக்க மொத்த அழகும் இவ ஒருத்திகிட்ட தான் இருக்கு. யோசிச்சு பாரு. அப்புறம் எப்படி சக்தி வேற ஒரு பொண்ணு திரும்பி பாப்பா? என்றாள் ரேவதி. அது வேணா உண்மைதான். ஆனாலும் இந்த பொண்ணுகிட்ட ஏதோ இருக்கு ரேவதி. இவள பார்த்தா சக்தி அண்ணா முகத்துல இருக்கும் கூட தள்ளுவது போது. என்றாள் மீனா. அப்போ கண்டிப்பா அவன் தீக்ஷண்யாவ தான் லவ் பண்றான். நம்மளால அவங்கள சேர்த்து வைக்க முடியாது. ஏன்னா தீக்ஷண்யா ரொம்ப சின்ன பொண்ணு. ஆனா அவ மனசுல சக்திய பத்தி நினைக்கிற விதத்த மாத்த முயற்சி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் தனியா மீட் பண்ற சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி குடுக்கலாம். என்றாள் ரேவதி. நீ சொல்றது சரிதான். அதெல்லாம் உதயா பார்த்துப்பா விடு. என மீனா கூறவும் ரேவதி தலையசைத்தாள். அனைவரும் தீக்ஷண்யாவை மலர்ந்த முகத்துடன் பார்க்க சாய்ராவுக்கு பற்றி கொண்டு வந்தது. அவளுக்கு அவள் அணிந்திருந்த தாவணி முதல் நகை வரை அனைத்தும் தங்கத்தில் இருப்பதை தாண்டி தீக்ஷண்யா முகம் தங்கமென ஜொலிப்பதையும் அனைவரும் அவளை ரசித்து பார்ப்பதையும் பார்த்து ஆத்திரமாக வந்தது. எப்படி இவ என்னை விட அழகா இருக்கலாம்? என்னோட விழாவை கூட இவ்ளோ விமர்சையா செய்யல. இவளுக்கு மட்டும் என்ன அவ்ளோ பிரம்மாண்டமா பண்றாங்க? எல்லாம் இந்த சக்தி மாமா சொல்லணும். நான் பெரிய பொண்ணாகும்போது ஒண்ணுமே பண்ணாம, இவளுக்காக கோடி கணக்குல பணத்த செலவு பண்ணுது. இங்கேயே இப்படின்னா, இன்னும் தாய்மாமன் முறல்லாம் எப்படி யோசிச்சு வச்சிருக்கோ தெரியலையே! என பொறாமையில் பொங்கினாள். அவளை யாரும் கவனிக்கவில்லை என்றாலும், சரோ கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். அவருக்கோ சாய்ராவை வெட்டி போட வேண்டும் என்று ஆத்திரமாக வந்தது. என்ன பெண் இவள்? தன்னை விட சின்ன பெண்ணை பார்த்து இப்படி பொறாமைப்படுகிறாள். சண்டி, சன்னி, ஐஸ்வர்யா, யாழி, வந்தனா என வயது பெண்கள் அனைவரும் தீக்ஷண்யாவை ரசனையுடன் பார்த்தால் இவள் மட்டும் பொறாமையும் பார்க்கிறாள் என நினைத்து தன் பேத்தியின் குணம் அறிந்து நொந்து போனார். தன் மகளை பார்த்த சந்தோஷ், அஸ்வின் இருவரும் முகமலர, அண்ணா இப்பவே கல்யாணம் பண்ண மாதிரி இருக்காதானே என அஸ்வின் கேட்கவும் அதை ஆமோதித்தார் சந்தோஷ். தினேஷ், மாயவன், அகில், வசந்த், ஹரிஷ் எப்போதும் போல் அவளை புன்னகையுடன் ரசித்தனர் என்றால், சக்தியை தவிர இளைய ஆண்களும் அவளை ரசித்தனர். ஆனால் அவர்கள் கண்ணில் தன் தங்கை என்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. சிபியு, நீ இன்னைக்கு செம்ம அழகா இருக்க என யாத்ரா வந்து அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து கூறினான். யாத்ரா, இது என்ன குழக்கம்? எல்லார் முன்னாடியும் வயசுக்கு வந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கறது என கோபமாக திட்டினார் வள்ளி. பாட்டி, அவன் என்னோட அண்ணன். எனக்கு அவன் முத்தம் கொடுப்பான். நீங்க அவனை திட்டாதீங்க என தீக்ஷண்யாவும் கோபமாக கூறினாள். ஏனென்றால் வள்ளி சொன்னதும் யாத்ராவின் முகம் சட்டென வாடிவிட்டது. மா, அவங்கள பத்தி தான் நமக்கு தெரியும்ல, எது கோவப்படுறீங்க என சந்தோஷ், அஸ்வின் இருவரும் சொல்லவும் வள்ளி அமைதியானார். சரி, டைம் ஆயிரப்போது, சடங்கு ஆரம்பிக்கலாம். சக்தி, அவளை கூட்டிட்டு வந்து இந்த செயற்கை குளத்துல உட்காருவே என்றார் சரோ. ம் என தலையாட்டிய சக்தி தீக்ஷண்யா அருகில் வந்து கையை நீட்டினான். அவன் கையில் தன் கையை வைத்த தீக்ஷண்யா, மாமா சீக்கிரம் சடங்க முடிச்சிட்டு ட்ரெஸ் கொடு. இது என்னால போட்டுட்டே இருக்க முடியல. எல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கு என பாவம் போல அவனுக்கு மட்டும் கேட்கும்படி மெதுவாக சொல்லியவளுக்கு மறந்து விட்டது போல அவனை கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் வறுத்தெடுத்தது. சக்தி எதுவும் சொல்லவில்லை. அவளின் கருத்தை மென்மையாக பற்றியபடி அழைத்து வந்து செயற்கை குளத்தில் அமர வைத்தான். இதெல்லாம் ரேவதி வீடியோவாக எடுக்க, மீனா போட்டோவாக எடுத்தாள். அவர்கள் சக்திக்காக மட்டும் இதை செய்யவில்லை. இவர்கள் செய்யும் சடங்கு முறையே வித்தியாசமாக இருந்ததால் தான் வீடியோ எடுத்தனர். தீக்ஷண்யா குளத்தில் அமர்ந்ததும் பெரிய பெண்கள் அனைவரும் அவளை சுற்றி நின்று அவள் தலைக்கு மேல் ஜல்லடையை தூக்கி பிடிக்க, சக்தி, அண்டாவில் இருக்க மஞ்சள் தண்ணிய முண்டு இந்த சல்லடையில ஊத்து என்றார் சரோ. அதை கேட்டு அவரை முறைத்து பார்த்த சக்தி நமியிடம், அத்தம்மா, இவங்களுக்கு என்ன பைத்தியமா? எல்லாரையும் நிக்க வச்சுட்டு அவன் மேல தண்ணி ஊத்த சொல்றாங்க. முதல்ல எல்லாரையும் இங்க இருந்து போ சொல்லுங்க என எரிந்து விழுந்தான். அதை கேட்ட அனைவரும் அவனை விசித்திரமாக பார்க்க, மீனா, நமி, அகிலா, ரேவதி நால்வருக்கும் அவன் மனம் புரிந்தது. தீக்ஷண்யாவின் மேல் தண்ணீர் பட்டால் அவளின் உடலின் வலிவு நெளிவு தெரியும் என்று நினைக்கிறான் என்பது. இங்கு இருக்கும் எல்லோரும் அவர்கள் குடும்பம்தான். இருந்தாலும் அவன் மனம் இதுபோல் செய்வதை ஒற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு முன்னால் யாரோட விசேஷத்தில் கலந்து கொண்டிருந்தால் அவனுக்கு தெரிந்திருக்கும். அவன்தான் அனைவரிடமும் இருந்து தள்ளி நிற்கின்றானே, அப்புறம் எப்படி அவனுக்கு சடங்கு முறை தெரியும்? அதை உணர்ந்த நமி அவன் அருகில் வந்து, சக்தி, இந்த சடங்கு எல்லாரும் முன்னாடியும் தான் பண்ணுவாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம குடும்பம்தான். எதையும் யோசிக்காம பாட்டி சொல்ற மாதிரி பண்ணுடா. இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக கொஞ்சம் அமைதியாரு என கெஞ்சலாக கூறினார்.
அவரையும் சேர்த்து முறைத்தான் சக்தி. நமி அதன் பின் அவன் பக்கத்திலே நிற்கவில்லை. தீக்ஷண்யாவை பார்த்த சக்திக்கு புரிந்தது, அவளுக்குமே இது பிடிக்கவில்லை என்பது. ஏத்தி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? மத்த நேரத்துலலாம் வாய் 4 முழம் நீளும். இன்னைக்கு என்னமோ அமைதியா உட்காந்துருக்க. எதுவா இருந்தாலும் வாய் திறந்து சொல்லித்தல. அப்பதான் என்னால எதையாவது பண்ண முடியும் என அவளிடம் எரிந்து விழுந்தான். ஏற்கனவே அனைவருக்கும் காட்சி பொருள் போல அமர்ந்திருப்பதிலும், நகையின் வெயிட்டிலும், ஆடையின் வெயிட்டிலும் சங்கடமாக உணர்ந்தவளுக்கு சக்தியின் பேச்சு எரிச்சலை கொடுத்தது. இருந்தாலும் அவன் சொல்வது தன் நல்லதுக்கு தான் என புரிந்து கொண்டவள், சிடுமூஞ்சி, எதையும் பாசமா மெல்லவா பேசவே மாட்டான் போல, காட்டு மிராண்டியோட கத்துறான் என மனதில் நினைத்து கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தவள், எனக்கு இப்படி பண்றது ஒரு மாதிரியா இருக்கு, பிடிக்கல என திக்கு திணறி சொல்லிவிட்டாள். அம்மா, இதெல்லாம் என்னது? எனக்கும் இப்படிதான் பண்ணாங்க. இவ மட்டும் என்ன ஸ்பெஷலா என சாயிரா இதுவரை இருந்த பொறாமையில் கேட்க, ஆமா, அவ ஸ்பெஷல் தான் என பட்டென கூறினாள் சக்தி. அனைவரும் சக்தியை பார்க்க, அவளை பற்றி பேச முதல்ல நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு அவளை பத்தி பேச என காட்டமாக பேசினான். சக்தி, அவ நம்மளோட அத்தை பொண்ணு என சாயும் வியாழம் செல்ல, உங்க அத்தை பொண்ணு மட்டும்தான். என்னோட அத்தை பொண்ணு இதோ இவ மட்டும்தான் என தீக்ஷண்யாவை கை காட்டி அழுத்தம் திருத்தமாக கூறினான். சக்தி, நீ பேசுறது சரியில்லை என மாயவனுக்கு இருவரும் கோபமாக செல்ல, தினேஷ் அமைதியாகவே இருந்தார். தான் ஏதாவது பேசினால் இன்னும் அவன் ஓவராக பேசுவான் என தெரிந்ததாலே அவர் அமைதி காத்தார். அது அனைவருக்கும் புரிந்தது. சக்தி சொன்னதை கேட்டபடி அப்போதுதான் அங்கு வந்து ராணாவுக்கு வலித்தது. அவனுக்கு மட்டுமில்லை, காயத்ரி, வசந்த் இருவரும் கலங்கிய கண்களுடன் அவனை பார்க்க, அவர்களை மோகனா, வர்ஷா, அகில், மாயவன் நால்வரும் சமாதானம் செய்தனர். சக்தி கையை பிடித்த ஷண்மி, அண்ணா, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று கெஞ்சலாக கூறினாள். அவளையும் முறைத்து பார்த்த சக்தி தன் சட்டையை கழட்டினான். அதை பார்த்து உதயானமி இருவரும் முதலில் பதறினர். ஏனென்றால் அவன் நெஞ்சில் இருக்கும் டாட்டூ அனைவருக்கும் தெரிந்துவிட்டால் மேலும் பிரச்சனையாக பெரிதாகிவிடும் என்பதால். ஆனால் சக்தி சாதாரணமாக சட்டையை கழட்டினான். ஏனென்றால் அவன் உடலை முழுவதுமாக மறைக்கும் அளவுக்கு ஆன்கட் பனியன் அணிந்திருந்தான். சக்தியை தீக்ஷண்யாவிடம் கொடுத்தவன், இத போடு என்றான் அழுத்தமாக. அவளும் மறுபேதும் சொல்லாமல் சட்டையை வாங்கி போட்டுக்கொண்டாள். அத்தம்மா, இப்ப சொல்லுங்க என்ன பண்ணணும் என சக்தி கேட்கவும், அனைவரும் சற்று முன் நடந்த சூழ்நிலையை மறந்து தீக்ஷண்யாவின் விழாவில் கவனத்தை செலுத்த சாய்ராவின் முகம்தான் கூம்பி போய் இருந்தது. ஆனால் அவன் இவ்வளவு தூரம் தீக்ஷண்யாவுக்காக பரிந்து பேசியது நமியின் மீது இருக்கும் பாசத்தில்தான் என்று நினைத்தார்களே தவிர, அவனுக்கு தீக்ஷண்யாவை பிடித்து இருக்கிறது என நமி ஆக்கிலாவை தவிர்த்து பெரியவர்கள் யாருக்கும் புரியவில்லை. அத்தம்மா, இப்ப சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் என சக்தி கேட்பவும், நடந்த விஷயத்தை அப்போதைக்கு மறந்து விசேஷத்தில் கவனம் செலுத்தலாம் என நினைத்தவர்கள் சரோ, மேகலை, வள்ளி மூவரும் அடுத்தடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என சக்தியிடம் விளக்கமாக கூறினர். அதையெல்லாம் நிதானமாக கேட்டுக்கொண்டான் சக்தி. 3 நாட்களுக்கு முன்பே நமி அவனுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், தீக்ஷண்யாவுக்கு என்னவெல்லாம் தர வேண்டும் என புரியும்படி கூறியிருந்ததால் அனைத்து பொருட்களும் முன்கூட்டியே ரெடி செய்து வைத்திருந்தான் சக்தி. அதனால் இன்று வள்ளி, சரோ, மேகலை மூவரும் சொன்னதை செய்ய ஈஸியாக இருந்தது. சக்தி, முதல்ல தண்ணியை ஊத்து. அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் பாக்கி நிறைய இருக்கு. 8 மணிக்கெல்லாம் மண்டபத்துக்கு போகணும். இங்கேயே லேட் பண்ணனா மண்டபத்துல இன்னும் லேட் ஆயிரும் என்றார் சரோ. மஞ்சள் கலந்த தண்ணீரை தொட்டு பார்த்தான் சக்தி. தண்ணீர் கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் இருந்தது. பெரிய பெண்கள் அனைவரும் சல்லடியை பிடித்து தீக்ஷண்யாவை சுற்றி நின்றவர்கள் சக்தி நிற்க மட்டும் கொஞ்சம் இடத்தை விட்டு வைக்க, நீளமான பித்தளை சொம்பில் மஞ்சள் தண்ணீரை எடுத்து அந்த சல்லடியில் ஊற்றினான் சக்தி. அப்போதுதான் சூரியன் உதயமாகி வரும் நேரம். தீக்ஷண்யா முகத்தில் 2 கைகளையும் வைத்து தண்ணீரை தடுத்தபடி முகத்தில் கண்ணுக்குழி விழுக அழகாக சிரித்தாள். முதல் 3 முறை தண்ணீரை ஊற்றிய சக்தி அவளிடமிருந்து பிரிந்து விலகி செல்ல பார்க்க, அவன் கையை பட்டென பிடித்த தீக்ஷண்யா, மாமா, ட்ரெஸ் கொடுக்காமே போற, ட்ரெஸ் எடுத்துட்டு வரலையா? என்னால ரொம்ப நேரம் இப்படியே இருக்க முடியாது. இவங்க யாரு கொடுக்குற ட்ரெஸ்ஸையும் நான் போடவும் மாட்டேன். எனக்கு நீ தான் ட்ரெஸ் கொடுக்கணும் என உதடு நடுங்கியபடி கூறினாள். அவள் கையிலிருந்து தன் கையை பிடித்த சக்தி, இன்னும் சடங்கு முடியல, அதனால கொஞ்சம் பொறுமையா இருதி, அத்தம்மாவை கத்த வைக்காத, நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை தான் நீ போடுவ என அழுத்தமாக கூறினான்.
இருவரையும் ஒன்றாக பார்த்த அகிலா நமியின் மனம் குளிர்ந்துதான் போனது. அகிலாவுக்கு இன்று சக்தியையும் தீக்ஷையையும் ஒன்றாக நிறுத்த வைத்து பார்க்கும்போதுதான் ஜோடி பொருத்தம் அத்தனை அம்சமாக இருப்பது தெரிந்தது. ஆனாலும் வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லவா முடியும்? அப்படியே சொன்னாலும் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்றுதானே இருப்பார்கள். எல்லாம் ஆண்டவன் கையில். இன்று எப்படி சாகி இருக்கும்போதே சக்தி அவளுக்கு முறை செய்கிறானோ அதே போல அவனே அவளுக்கு தாலியை கட்ட வேண்டும். கடவுளே! எனக்கு உன் மேல அதிக நம்பிக்கை இருக்கு. உண்மையான காதல பிரிச்சிராதீங்க. மனசுக்கு பிடிச்சவங்க நமக்கு இல்லன்னு தெரியற போது, மனசு கொடுக்குற வலிய நான் அனுபவிச்சிருக்கேன். அது 1 மணி நேரமா இருந்தாலும் எனக்கு நெருப்பு மேல நிக்கிறது போல தான் இருந்தது. சக்தி வாழ்க்கையே வெறுத்து, குடும்பமே வேண்டான்னு எல்லாரையும் விலகியிருக்கா. அவனுக்கு தீக்ஷண்யாவ பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு அவனோட அவள சேர்த்து வச்சுருங்க என அவரால் கடவுளிடம் மட்டும் தான் வேண்டிக் கொள்ள முடிந்தது. மாமா, உங்க பையனுக்கு வாய் துடுக்கு கொஞ்சம் அதிகம்தான். நீங்க கூட இப்படி சட்டுன்னு யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிட மாட்டீங்க. ஆனா இவன பாருங்க, அவன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்றான் என தினேஷிடம் குற்றப்பத்திரிகை வாசித்தார் மோகனா. பாப்பா, இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல எல்லாரும் நிக்கிற இடத்துல போய் நில்லு. என் பையனுக்கு கண்ணு மட்டும் இல்ல, காதும் ஷார்ப் தான். யாராவது முனகுனா கூட நம்மெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு யோசிப்போம். ஆனா என் பையனோட காது எல்லாரோட வாய்க்குள்ளேயும் கண்ணு, முகத்த மட்டும் இல்லாம தலைய சுத்தியும் இருக்கும் என்றார் தினேஷ் நக்கலாக. பின்ன அப்பன் புத்தி தானே பையனுக்கும் வரும் என அவரையே வாரிவிட்டு பெண்களுடன் நின்று கொண்டார் மோகனா. அதே சாக்குல என்ன கலாச்சிட்டு போறா. உனக்கு நான் யாருன்னு காட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு நைட் ஒன்னு வச்சுக்கிறேன்டி என வாயில் முணுமுணுத்தவரை கேவலமாக பார்த்தான் சக்தி. என்ன பார்வை என தினேஷ் ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்க, பூ என காற்றில் துப்பினான் சக்தி. அதை பார்த்து அவனை தினேஷ் முறைக்க, வயசாயிடுச்சு இன்னும் மன்மதன் நினப்பு என சக்தி மனதில் நினைத்தாலும் தினேஷ் உடலின் மேல் அவனுக்கும் ஆச்சரியம்தான். இன்று வரை உடலை ஃபிட்டாக வைத்து சக்தி பக்கத்தில் நின்றால் கூட அவனுக்கே அண்ணன் என்று சொல்லும் அளவிற்கு தான் அவரின் தோற்றம் இருக்கும். தலையில் மட்டும் சில வெள்ளை முடி இல்லை என்றால் அவரை கண்டிப்பாக பெண்கள் அனைவரும் ஒரு முறையாவது நின்று சைட் அடிக்கும் அளவிற்கு தான் இருந்தார். சக்தி தண்ணீர் ஊற்றி முடித்ததும் ஒவ்வொருவராக சென்று தண்ணீரை ஊற்றினர். சக்தி, இப்போ சந்தனத்தை பூசிவிட்டு குங்குமத்தை வச்சு விடு என்றார் நமி. சரிங்க அத்தம்மா என சொல்லியபடி மீண்டும் தீக்ஷண்யாவின் எதிரில் வந்து நின்றவன் அங்கிருந்த சந்தனத்தை எடுத்து 2 கையிலும் அப்பி அதை அவள் கன்னத்திலும் கையிலும் பூசிவிட்டு நெற்றியிலும் சந்தனம் வைத்தவன் அதன் பின் சந்தனம் வைத்த அனைத்து இடங்களிலும் குங்குமம் வைத்தான். பொம்மை போல அமர்ந்திருந்த தீக்ஷண்யாவிற்கு அவன் கை நெற்றில் குங்குமம் வைப்பதற்காக படும்போது உடல் சிலிர்த்து குளிரில் உதடு நடுங்க கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவளின் செய்கையை பார்த்த சக்திக்கு புரிந்தது, தன்னால் அவள் உடலில் ஏதோ மாற்றம் நிகழ்கிறது என்று. சக்தி, வேணா, அவ மனசை கெடுத்துடாத. உன் மனசுல இருக்கிறது மனசோடையே அழிஞ்சு போகட்டும். இவ உனக்கு அண்ணியா வரப்போற பொண்ணு. அத மனசுல வச்சுட்டு பண்ணு என மூளை சொல்லும்போது அவன் முகம் மீண்டும் இறுக்கமானது. உதயா, இவங்களோட பூர்வீகம் என்ன என ரேவதி கேட்க, எதுக்கு ரேவதி கேக்குற என மீனா கேட்கவும், இல்ல இவங்க பண்ற சடங்கெல்லாம் பார்த்தா பாதி ஆந்திராவும் பாதி தமிழ்நாடும் கலந்த மாதிரி இல்ல இருக்கு, அதான் கேட்டேன் என்றாள் ரேவதி. சக்தி மாமா குடும்பம் ஆந்திரா தான். ஆனா வள்ளி பாட்டி சேலத்தை சேர்ந்தவங்க. இந்த சடங்க இப்படிதான் செய்வாங்க ரேவதி. நீங்க இப்பதானே முதல்ல இந்த சடங்கை பாக்குறீங்க. நான் சின்ன பையன்ல இருந்து என் அக்காங்களுக்கு பண்ணது தொடக்கம் என் தங்கச்சிங்களுக்கு பண்ணது வரைக்கும் பார்த்துருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் இதே மாதிரி தான் நடக்குது. ஆனா இங்க ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, சக்தி மாமா சடங்கு முடிக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாரு. ஷண்மிக்கு யாத்ரா பண்ணும்போது 20 நிமிஷத்துல சடங்கையே முடிச்சிட்டான் என்றான் உதயா. ஓ என ரேவதி மீனா இருவரும் சடங்கை கவனிக்க, கண்ணை மூடியிருந்த தீக்ஷண்யா ஏதோ ஒரு உந்துதலில் தன் கண்ணை மெதுவாக திறந்து எதிரில் இருந்த சக்தியை பார்த்து கண்ண குனி விழுக அழகாக புன்னகைத்தாள். அவள் புன்னகையை பார்த்த சக்திக்கு முகமும் இறுக்கத்திலிருந்து விலக, இல்ல, என் தி எனக்கு மட்டும்தான். இந்த நிமிஷம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன் என நினைத்தவன் அவள் பக்கத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டான். சக்தியின் முகம் இறுக்கமாவதும் பின் இறுக்கம் தளர்வதுமாக இருப்பது தினேஷ், மாயவன், அகில், ஹரிஷ் 4வருக்கும் தெரிந்தது. ஆனால் அதற்கான காரணம்தான் புரியவில்லை. என்ன பங்கு, உன் பையன் உன்னையே மிஞ்சிருவான் போல. நீயாவது மோகினா வந்த உடனே கொஞ்சம் இல்ல, ரொம்பவே உன்னை மாத்திக்கிட்ட. ஆனா இவன் கல்யாணம் ஆனா கூட திருந்த மாட்டான் போலடா
வாயில கொழுக்கட்டைய முழுங்குன மாதிரி எப்பாரு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே முகத்த வச்சுக்கிட்டு இருக்கான் என்றார் ஹரிஷ். இப்பதான் மச்சி என் பொண்டாட்டி வந்து என்கிட்ட பேசிட்டு போனா. அவகிட்ட சொன்னது தான் உன்கிட்டயும் சொல்றேன். என் பையன் சில விஷயத்துல என்னையே உரிச்சு வச்சிருக்கான். பல விஷயத்துல என்னையே மிஞ்சிருவான். அவன் காத நம்ம எல்லார் வாய்க்குள்ளேயும் கொடுத்து வச்சிருக்கான். நம்மா போய் என்ன பேசுறோம்னு தெளிவா கேட்டுட்டு இருக்கான். பாம்பு காது அவனுக்கு. சோ அவனை பத்தி எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் தனியா பேசிக்கலாம். ஏற்கனவே என் பையன் என் மேல செம்ம காண்டுல இருக்கான். இதுல நான் கொஞ்சம் ஓவரா பண்ணனா கூட என் பையன் அதுக்கு மேல ஓவரா பண்ணுவான். சக்தி, சாகி மாதிரி கிடையாது. சக்தி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பெரிய புக்கே இருக்கு. அத வாழ்நாள் முழுக்க படிச்சாலும் புரியாத புதிர் தான் என்றார் சலித்தபடி. நான் ஒரு வார்த்தை தானே பங்கு சொன்னேன். நீ என்ன பக்கம் பக்கமா பேசுற? என சொல்லிய ஹரிஷின் கையை சுரண்டிய சரவணன், அப்பா போங்க. அத்தை உங்கள ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் சித்தப்பாவை மட்டும்தான் இன்னும் சந்தனம் வைக்க பாக்கி என்றான் அவன். தினேஷ் ஹரிஸ் இருவரும் தீக்ஷண்யாவுக்கு சந்தன குங்குமம் வைத்துவிட்டு வர சக்தி மீண்டும் அவளுக்கு தண்ணீரை ஊற்றினான். சக்தி எல்லா தண்ணியும் ஊத்திடு என்றார் மேகலை. அவர் சொன்னது போலவே செய்தவன் கடைசி சொம்பு தண்ணீரை ஊற்றும்போது அவள் காதலில் குனிந்து சட்டையோட மொத பொட்டனை போடுடி என அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறினான். அதை கேட்டு சரி என சட்டை பட்டனை போட்டுக்கொண்டாள் தீக்ஷண்யா. தீக்ஷண்யா எழுந்து நில்லுமா என மோகனா சொல்லவும் அவள் எழுந்து நிற்க சக்தி உதயாவை பார்த்தான். அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்து கொண்ட உதயா வேகமாக ஓடி போர்ட்டுகோவிற்கு சென்று ஒரு பாக்ஸை எடுத்து வந்து சக்தியிடம் கொடுத்தான். அதை வாங்கி தீக்ஷண்யா கையில் கொடுத்தான் சக்தி. மாமா இதுதான் எனக்கான ட்ரெஸ்ஸா என தீக்ஷண்யா கேட்க ஆமா என தலையை ஆட்டினான் அவன். சக்தி இங்கே இரு எங்கேயும் போயிடாத. நான் இவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன் என்று மோகனா நமியை பார்த்து அண்ணி இவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க என சொல்லிவிட்டு தீக்ஷண்யாவை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றான். மோகனா மட்டும் தீக்ஷண்யாவுடன் சென்று இருக்க மற்ற அனைவரும் தோட்டத்திலேயே இருந்தனர். சக்தி அருகில் வந்து அவன் தோளில் கையை போட்டார் மாயவன். பட்டென அவர் கையை தட்டிவிட்டு தள்ளி நின்ற சக்தி நமியிடம் நான் இங்க இருக்கணும்னு நினைச்சா இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னை விட்டு தள்ளியே இருக்க சொல்லுங்க அத்தம்மா என காட்டமாக கத்தினான். நல்ல வேளை நிஷா வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தாள். இல்லை என்றால் பயந்து இருப்பாள். சக்தி நானும் பொறுமையா போகணும்னு நினைச்சா ரொம்ப தான் நீ ஓவரா போற. என்னதான் உனக்கு பிடிக்கல? அண்ணனை வாய் நிறைய அப்பான்னு தானே கூப்பிடுவ. உன் பெரியம்மா வர்ஷா கூட தானே நாள் புறா இருப்ப. இப்ப என்னமோ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க என தினேஷ் கோவத்தில் எரிந்து விழுந்தார். ரேவதி மீனா இருவரும் இதையெல்லாம் ஆச்சரியமாக பார்க்க அதெல்லாம் அறியாத வயசுல நான் பண்ணது. குழந்தைங்க கிட்ட சாக்லேட்டை கொடுத்தா கெட்டவன தெரியாம அவங்க கிட்ட சிரிச்சுதான் பேசும் என வார்த்தையை அம்பாய் விட்டான் அவன். அதை கேட்டு வர்ஷா மாயவன் இருவரும் துடித்து போயினர். சக்தி நான் உன் அப்பாடா என அவன் கையை இறுக்கமாக பற்றினார் மாயவன். பெத்தவரையே தூக்கி போட்டுட்டேன், நீங்க யார் அப்பான்னு டிராமா பண்ணிட்டு என சக்தி நக்கலாக கேட்க தினேஷ் அவனை அறைந்து விட்டார். அண்ணா மாமா என நமி அகிலா இருவரும் பதறிக்கொண்டு முன்னால் வர இது எனக்கும் என் பையனுக்கும் நடக்கிற பிரச்சனை, இதுல யாரும் தலையிடக்கூடாது என அழுத்தமாக கூறிய தினேஷ் சக்தியின் கன்னத்தில் மீண்டும் மறைந்து என்னடா உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் தோளுக்கு மேல வளர்ந்தவன அடிக்க கூடாதுன்னு பார்த்துட்டு பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ பண்றது எல்லாமே ரொம்ப ஓவரா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் உனக்கு ரத்த உறவு. என் தங்கச்சி உன்னோட அத்தை. அவளை எதுக்கு கஷ்டப்படுத்துற? ஏன்னா அவங்க மிஸ்டர் தினேஷோட தங்கச்சி. அந்த ஒரு விஷயம் போதாதா? இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்டர் தினேஷ். நானா போய் யாரையும் கஷ்டப்படுத்தல. என் வழியில குறுக்க வரவங்க கிட்ட நான் அப்படிதான் நடந்துப்பேன். நான் வாய மூடிட்டு அமைதியா இருக்கணும்னா, உங்க தங்கச்சி பொண்ண வாய பொத்திக்கிட்டு இருக்க சொல்லுங்க. அவ யாரு தீக்ஷண்யாவ பத்தி பேச? இத்தன பொண்ணுங்க இருக்காங்க. வாய திறந்தாங்களா? அப்படி என்ன உங்க தங்கச்சி பொண்ணுக்கு அதிக பிரசங்கித்தனம்? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு எதையும் பண்ண வேண்டாம். சக்தி இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இரு என்றார் சந்தோஷ். ஒரு விஷயம் நடக்கும்போதே அதுக்கு நம்ம எதிர்வினை புரியணுமாமா. இல்லனா காலப்போக்குல நம்ம இன்னும் வார்த்தையால குத்தி கிழிப்பாங்க என்ற சக்தி தினேஷிடம் நீங்க தான் எனக்கு உயிர் கொடுத்தது. அதுக்காக கையை நீட்டுறது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கணும். இன்னொரு முறை உங்க விரல் என் மேல பட்டுச்சு, பெரிய மனுஷன் கூட நான் பார்க்க மாட்டேன். நானும் திருப்பி கொடுமை டபுள் மடங்கா என்றான் அத்தனை அழுத்தமாக. அதை கேட்டு அவனை அனைவரும் அதிர்ச்சியாக பார்க்க சாய்ராவின் கன்னத்தில் விழுந்தது சரோவின் கை. ஆம், அவர் அழைத்து விட்டார் அவளை.
பின்னே தீக்ஷண்யாவை பேசியது கூட யாரும் கவனிக்கவில்லை. சாதாரணமாக பேசிய வார்த்தைதான் என்று நினைத்து அவர் அமைதி காத்தார். இப்போது சக்தியை தினேஷ் அடிக்கவும் அவள் முகத்தில் அத்தனை சந்தோஷம். அனைவரும் சக்தி தினேஷ் இருவரையும் பீதியுடன் அடுத்து என்ன நடக்குமோ என்பதைப் போல பார்க்க, சாய்ராவோ இன்னும் 2 அடி நல்லா போடுங்க மாமா என முணுமுணுத்தாள். அவள் பக்கத்தில் நின்ற சரோவுக்கு கேட்டதும் கோபம் எல்லையை கடந்தது. அதான் அடித்து விட்டார் அவர். பாட்டி என சாய்ரா அவரை அதிர்ச்சியாக பார்க்க, அவளை அறைந்ததில் அனைவரும் அவர்களை தான் பார்த்தனர். தன் மகள் புறம் திரும்பிய சரோ, காயத்ரி, நான் உன்னை பெத்தது மட்டும்தான், உன்னை வளர்த்தது கண்ண அண்ணன் தான். நீ என்னால இருந்திருந்தா கூட உன்னை இவ்ளோ நல்ல பொண்ணா குணமானவளா வளர்த்திருப்போமான்னு தெரியல. ஆனா கண்ணன் அண்ணா எந்த பிரதிபலனும் பார்க்காம உன்னை வளர்த்தி ஆளாக்குனாரு. அப்படிப்பட்ட வயித்துல பிறந்த உன் பொண்ணோட எண்ணம் ரொம்ப மோசமா இருக்கு. சக்தி இவள கண்டிச்சது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. முதல்ல ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, அதுக்கு மூல காரணம் யாருன்னு பார்த்துட்டு தான் பேசணும். பேச்ச ஆரம்பிச்சது சாய்ரா தான். உனக்கே தெரியும் தினேஷ், நம்மி குடும்பத்த பத்தி யாராவது பேசினா, அவங்கள சக்தி சும்மா விட மாட்டான். அது நீயாவே இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது, இவ என்ன வேணாலும் பேசட்டும்னு அமைதியா போவானா? அவன் ஒண்ணும் நமக்காக இங்க வரல. அவன் வந்தது தீக்ஷண்யாவோட சடங்குக்காக. அவன் எப்பவும் போல தான் நம்மகிட்ட ஒட்டா தன்மையோட பேசிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு சாய்ரா கிட்ட சக்தி கோவமா பேசினதும், அவன் பண்ணுனது தப்புன்னு சொல்லக்கூடாது. உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல தினேஷ். உன் பையன் நம்மளையெல்லாம் வார்த்தையால குத்தி கிழக்கிறது பழகி போன ஒரு விஷயம் தானே. ஏன் இன்னைக்கு மட்டும் எல்லாரும் அவன்கிட்ட சண்டைக்கு போறீங்க? யாரு கேட்டு அவனை அடிக்கிறீங்க? கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா? உனக்கு அவன் எப்படியோ, ஆனா எனக்கு இப்பவும் அவன் என் பேரன்தான். நம்மள விட்டு அவன் தள்ளி இருந்தாலும் ஷின்வா குடும்பத்தோட ஆணிவேர் அவன்தான். எப்படி உன்னை ஷின்வா குடும்பத்தோட தலைவனா உங்க அப்பாவும் தாத்தாவும் அறிவிச்சாங்க, அதே மாதிரி இப்போ ஷின்வா குடும்பத்தோட தலைவனை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு எங்கிட்ட தான் இருக்கு. சக்தி தேவ் தான் இந்த தலைமுறைக்கான ஷின்வா குடும்பத்தோட தலைவன். சோ அவனை அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத என அவருக்கே உண்டான அதிகார குரலில் அழுத்தமாக கூறினார். அவர் சொன்னதை கேட்டு சக்தி முதற்கொண்டு அனைவரும் அதிர்ந்து போயினர். வேகமாக சக்தியை அணைத்துக் கொண்ட சாயி, வியான் இருவரும், நாங்க வந்திருந்தா கூட எங்களுக்கு இவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்காது. ஆனா நீ ஷின்மா குடும்பத்து வாரிசானது எங்களுக்கு சத்தியமா அவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்றான் சாயி. அதை ஆமோதிப்பது போல தலையசைத்தான் வியான். சக்தி எதுவும் பேசவில்லை. அவனால் இந்த பொறுப்பை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் அவன் மட்டுமே அறிவான். ஆனால் இப்போது அவன் இதை மறுக்கவே இல்லை. ஷின்வா குடும்பமே வேண்டாம் என நினைத்துதான் அவன் தள்ளி இருக்கிறான். அப்படி இருப்பவன் கண்டிப்பாக இந்த பொறுப்பை ஏற்க மாட்டான் என்பது சரோ, மாயவன், அகில், தினேஷ் நால்வருக்கும் நன்றாக தெரியும். ஆனாலும் சரோ முடிவு எடுத்துதான் என்ற முடிவில் இருந்தார். சரோ சொன்னதை கேட்டு பேரதிர்ச்சியானது சாய்ராதான். என்ன எல்லாமே உல்டாவா நடக்கு? சாய் மாமா தானே பெரிய பையன். அவருக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும். இந்த சக்தி மாமாவுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுவும் சாய் மாமா கோவப்படாம சக்தி மாமாவை ஹக் பண்ணி சிரிக்கு. இதுல வியம் மாமா வேற. ச்சே, இதெல்லாம் இப்ப பேசக்கூடாது. சாய் மாமாவை கல்யாணம் பண்ணனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப கொஞ்சம் பொறுத்துக்கோ சாய்ரா என அவளுக்கு அவளே சமாதானம் சொல்லிக் கொண்டாலும் சக்தி சரோவின் மேல் வன்மத்தை வளர்த்து கொண்டாள் அவள். அவள் வன்மத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் தீக்ஷண்யா வர அவளை பார்த்து அனைவரும் ஸ்தம்பித்து நின்றனர். அவளை ரசித்தது உண்மையாகவே சக்தி மட்டுமே. அவன் நினைத்தது போலவே அவளுக்கு அந்த லெஹங்காவும் வைர நகைகளும் அம்சமாக பொருந்திருந்தது. கிரே கலர் வைர கற்கள் பதித்த லெஹங்காவில் வைர நகைகள் அவள் உடலை ஆக்கிரமித்திருக்க, மிதமான ஒப்பனையில் அந்த மன்மதனை இவளை பார்த்தால் மயங்கி ரதியை விட்டு விடுவான் போல அவளை வர்ணிக்க. அதுவும் அவள் முட்டைக்கால் வரை இருந்த கருங்கூந்தல் தான் அவளுடைய அழகுக்கு மேலும் அழகு சேர்த்தது. எல்லாரும் இப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா அப்புறம் நாளைக்கு தான் மண்டபத்துக்கு போகணும் என கீதா சொல்லவும் அனைவரும் கனவு உலகிலிருந்து வெளியில் வந்தனர். சக்தி, ட்ரெஸ் நகையெல்லாம் சூப்பரா இருக்குடா. நான் உன்னை சிம்பிளா தானே எடுக்க சொன்னேன். எதுக்கு இவ்ளோ கிராண்டா எடுத்த என நம்பி கேட்க, ஒரு முறை நடக்கிற ஃபங்க்ஷன் அத்தம்மா. என்கிட்ட பணமா இல்லாம இருக்கு. நான் சம்பாதிக்கிறது உங்களுக்கு தான். அப்படி இருக்கும்போது வேற யாருக்காக பண்ண போறேன் என அவன் சாதாரணமாக தான் சொன்னான். அதை கேட்டு தினேஷ் மோகனாவுக்கு அவ்வளவு வலியை கொடுத்தது. மாலையை எடுத்து வந்து அவன் கையில் கொடுத்த வள்ளி, இத தீக்ஷினா கழுத்துல போடு சக்தி. இன்னும் வீட்டுக்குள்ள முடிக்க வேண்டிய சடங்கு இருக்கு என்றார். இந்த மாலைய ஓரமா வைக்க சொல்லுங்க அத்தம்மா என்று சக்தி உதயாவுக்கு கண்ணை காட்டினான்.
அனைவரும் அவனை புரியாமல் பார்க்க சாய்ராவுக்கு மட்டும் புரிந்தது. மாலையை கூட உயர் ரகத்தில் வாங்கியிருக்கிறான் என்று. உதயா கொண்டு வந்த மாலையை பார்த்து அனைவரும் ரசித்தனர். வள்ளி கொடுத்த மாலை பன்னீர் ரோஜா இரண்டையும் சேர்த்து வைத்து கட்டியது போல சிம்பிளாக இருந்தது. ஆனால் உதயா கொண்டு வந்த மாலை பல உயர் ரக பூக்களால் அவள் அணிந்திருக்கும் லெஹங்காவிற்கு ஏற்றது போல வெள்ளை, பச்சை, மஞ்சள் 3 நிறத்திலும் பூக்கள் வைத்து தொடுத்திருந்தது. அந்த மாலையை உதயா சக்தியிடம் கொடுக்க அதை வாங்கிய சக்தி தீக்ஷண்யா அருகில் வந்து அவள் கழுத்தில் மென்மையாக அணிவித்தான். அவனை பார்த்து கண்ணக்குழி விழுக அழகாய் சிரித்தாள் தீக்ஷண்யா. அவளுக்கு இப்போதுதான் நிம்மதியாக நிற்கவே முடிந்தது. உண்மையாக சக்தியை ஆடை விஷயத்தில் பாராட்டிதான் ஆக வேண்டும். நமை கூட அவளுக்கு புடவை எடுத்து வா என்றுதான் கூறியிருந்தார். தீக்ஷனாவை பற்றி அறிந்து வைத்திருந்தவன் தான் புடவையை எடுக்காமல் 3 நாட்கள் அவனும் தூங்காமல் ராணாவையும் தூங்க விடாமல் பார்த்து பார்த்து இந்த லெஹங்காவை டிசைன் செய்தான். இதில் பாதி உழைப்பு சக்தியோடது என்றால் மீதியெல்லாம் பணியார்களின் உழைப்புதான். அதை சக்தியும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆத்ரேயன், சரவணன் இருவருக்கும் மனதில் சின்னதாக ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. தாங்கள் இருவரும் இருக்கும்போது சக்திக்கு உரிமை கொடுத்தாலும் அவன் தங்களைப் போல் செய்வானா என்று. ஆனால் இன்று அவர்களுக்கு ஒன்று தெளிவாக புரிந்தது. சக்தியைப் போல் யாராலும் முறையாக சிறப்பாக சீரை செய்ய முடியாது என்பது. அவர்களுக்கு யார் சொல்வது? அவன் காதலிப்பவளுக்கு இதைவிட சிறப்பாக கூட செய்வான். ஆனால் தன் குட்டு அனைவருக்கும் வெளிப்பட்டுவிடும் என்ற நோக்கத்தில்தான் கொஞ்சம் அடக்கி வாசித்துக் கொண்டிருந்தான். அத்த, உள்ள போலாமா என நம்மை கேட்க, போலாம் என அனைவரும் வீட்டிற்குள் வர அடுத்தடுத்து சக்தி செய்தது அனைவருக்கும் திருப்தியை கொடுக்க சாய்ரா பொறாமையில் பொங்கி தவித்தாள்.